ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோ வெயிட் லாஸ் பற்றி போட்டிருந்தேன். கொஞ்சம் பெரிய வீடியோ தான், ரொம்ப டைம் எடுத்து தான் ப்ரிப்பேர் பண்ணேன். நான் எதிர்பார்த்ததை விட நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த கார்டில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது பாருங்கள். ஒரு 1000 வியூஸ்க்கு மேலே வந்திருந்தது. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ அந்தளவுக்கு சீரியஸாக இல்லாமல் சும்மா ஜாலியாக கேஷுவலாக பண்ணலான்னு நினச்சேன். என் பாஸ் ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் சொல்லிட்டி. ரொம்ப கடுப்பிடிச்சிட்டு இருந்தான். சரின்னு அப்படியே லீவில் வீக்கெண்டில் பைக் எடுத்துகிட்டு ஊட்டி பக்கமாக போனேன். இவன் தொல்லை தாங்க முடியாமல் அங்கே வச்சு பார்த்த ஸ்பாட் தான் இது. நேரில் செமையாக இருந்தது. என் கேமராவால் அந்தளவுக்கு கேப்சர் பண்ண முடியும்ன்ட்டு எனக்கும் தோணலை. நீங்கள் பாருங்களேன் வீடியோவை. ஸோ அப்படியே கேமராவை எடுத்துகிட்டு இந்த பக்கமாக ஒரு வாக் போனேன். நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த வியூ தான் அது. ஸோ ரெகுலராக விலாகிங் பண்ணுற மாதிரி இந்த இடம் இங்கே இருக்குது, ஊட்டியிலேருந்து இத்தனை கிலோமீட்ரு அப்படிலாம் நான் சொல்லலை. அது சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நான் சும்மா அப்படியே கேஷுவலாக இந்த விலாகை போட்டு விட்டுட்டு, இந்த வீடியோவை போட்டு விட்டுட்டு பேக்ரவுண்டில் எனக்கு தோன்ற கதை எதையாவது பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ வீடியோக்காக பார்க்குறவங்க ஹூஸ் த டாக் வாய்ஸ்னு தோணுச்சுன்னா மியூட் பண்ணிட்டு கூட பாருங்கள். ஆனால் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஸோ என்ன பேசலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நேற்று ஒரு படம் பார்த்தேன். அது ஒரு மாதிரி மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. சரி, அந்த கதையவே உங்கள்கிட்ட சொல்லுவோன்னு சொல்லிட்டு அதையே தூக்கிட்டு வந்திருக்கேன். சரி, நான் இந்த சொல்கிற கதையை வச்சு உங்களுக்கு அந்த படம் எதுன்னு நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை முடியலைன்னா சொல்லுங்கள், நானே லாஸ்ட்டில் வீடியோ முடியும் போது அது என்ன படம்னு சொல்கிறேன். ஸோ கதைக்குள்ளே போவோமா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு பொண்ணும் அவங்களுடைய புருஷனும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சண்டை போட்டதும் அந்த ஆள் கிளம்பி போயிட்டார் வெளியில். கூட ஒரு வேலைக்கார அம்மா இருந்தது. இந்த அம்மா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தது. கிளம்பி போனதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு சூசைட் பண்ணிடுச்சுன்ட்டாங்க. எடுத்த உடனேயுமே ஒரு டெத்து சஸ்பென்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சுதா. கொஞ்ச நேரத்தில் ஒரு போலீஸ்காரர் வந்தார். அவர் என்ன சொன்னார், இல்லை இந்த பொண்ணு சூசைட் பண்ணல, யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னாரு. அடுத்த ட்விஸ்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், இந்த வேலைக்கார அம்மாவை பிடிச்சி விசாரித்தார். அது என்னென்னா நாசூக்கா அவங்க புருஷன்காரனை கோர்த்து விட்டுருச்சு. உடனே அவனை எங்கே இருந்தான்னு போய் அவனை பிடிச்சிட்டு வந்து அவனை விசாரித்தாங்க. இப்போ அவன் தான் கொலை பண்ணான்னு அடுத்த ட்விஸ்ட்டு. அவனை கொஞ்ச நேரம் விசாரித்ததுக்கப்புறம் அவன் 4 கதையை சொல்லி அப்படியே நைஸாக இந்த வேலைக்கார அம்மா மேலே திருப்பி விட்டான். அடுத்த ட்விஸ்ட்டு, இந்த வேலைக்கார அம்மா தான் கொலை பண்ணிச்சுட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அடுத்த ஒரு கேரக்டர், இந்த வேலைக்கார அம்மாவுக்கு ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு இன்னொரு கேரக்டர். அந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா. இன்ட்ரடியூஸ் பண்ண கையோட அந்த பொண்ணு தான் இந்த கொலையை பண்ணிச்சுன்ட்டாங்க. அடுத்த ட்விஸ்ட்டு. சரி, கொஞ்ச நேரம் கழித்து அதுதான் அந்த கொலையை பண்ணியிருக்குன்னு பார்த்தா இல்லை இந்த பொண்ணு அந்த ஆளுடைய செகண்ட் ஒய்ஃபு. இவங்க ஃபஸ்ட்டு ஒய்ஃபு பொண்ணு ஒன்று இருக்குது, பையன் ஒன்று இருக்குது. அந்த பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ நம்ம கதைப்படி என்னது, யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் அவன் தான் கொலை பண்ணான்ட்டு ஒரு ட்விஸ்ட்டை வைப்பாங்கல்ல. சின்ன பையனு கூட ஈவிரக்கமே பார்க்கல, அந்த பையன் தான் கொலை பண்ணான்ட்டு அடுத்த ட்விஸ்ட்டையும் போட்டுட்டானுங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து என்ன பண்ணானுங்க, இந்த ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கானா இதில் ஒருத்தன், இந்த போலீஸ்காரன் கூடயே இந்த புருஷன்காரனுடைய தம்பி ஒருத்தன் இருந்தான். சரி, இவன் சும்மா தானே இருக்கான், இவன் பக்கமாக திருப்போன்னு சொல்லிட்டு அடுத்த ஆளை இவன் தான் கொலை பண்ணான்னு இன்னொரு ட்விஸ்ட்டை வச்சாங்க. அவன் என்ன டென்ஷனில் இருந்தானோ தெரில, வேணாம்டா இந்த போலீஸ்காரன் தான் கொலையை பண்ணான்னு மொத்தமாக பெரிய ட்விஸ்ட்டாக அவர்கிட்ட தூக்கி போட்டான். இந்த போலீஸ்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 11 படத்தில் போலீஸாக நடித்தாப்புலலாம் பெஞ்சமின் தம்பி. பெஞ்சமின்னு சொல்லக்கூடாதோ, சரி அந்த ஹீரோ அவர் தான் இதுலேயும் போலீஸு. சரி, அந்த பையன் தானே இதுலேயும் போலீஸாக இருக்கான், நல்லா இருக்குமேன்னு நம்பி சஜஷனில் வந்ததை நம்பி இந்த படத்தை பார்த்தேன். ட்விஸ்ட்டு வச்சே கொண்டுட்டான். யாரோ ட்விஸ்ட்டுக்கு செத்தவன் போல் படம் எடுத்திருக்கான். நீங்களும் போர் அடிச்சதுன்னா படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா ட்விஸ்ட்டாக இருக்கும். ஸோ படம் பேர் தானே, அதுவும் ப்ரைமில் தான் இருக்குது, பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பிளைண்ட் ஸ்பாட் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய், see you.